ராஜேந்திரன் சொல்லுங்க, இப்ப நீங்க எந்த பள்ளியில இருக்கீங்க? அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்பது எப்படி இருக்கு சொல்லுங்க ராஜேந்திரன். அதாவது நாமக்கல்னாவே முட்டை மற்றும் லாரி தொழில் தான் மிக அதுக்கு பெயர் போட்ட மாவட்டமாக இருந்துச்சு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டம் மாநில அளவில் முதல் 3 சாதனைகளை ஏதாவது ஒரு சாதனையை பிடித்து நாமக்கல் மாவட்டம் சிறந்த கல்வி மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது. இந்த ஆண்டு நாமக்கல் ராசிபுரம் அருகே ஆண்டவர் கேட்டில் இருக்கிற SRV எக்ஸல் மேல்நிலைப் பள்ளி 499 மதிப்பெண்கள் பெற்று, அதாவது தமிழில் மட்டும் 99, மற்ற அனைத்து பாடங்களிலும் 200 மதிப்பெண் பெற்று மாநிலத்திலேயே முதல் மாணவிங்கிற அந்த சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்த சாதனைக்கு என்ன காரணம்னு கேட்டால், நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பள்ளி இயக்குநர்களே இந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. முழு நேரமும் இங்க வந்து பள்ளியில் நிர்வாகம் பண்றதுனால நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு சாதனையை நிகழ்த்த முடியுது. நம்முடைய பள்ளி முதல்வர் சிவராமகிருஷ்ணன் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கணும். சார், இப்ப இந்த சாதனை படைக்கிற அளவுக்கு உங்களோட கற்பித்தல் திறன் எந்த அளவுக்கு இருக்கு? சார், SRV எக்ஸல் மெட்ரிகுலேஷன் பள்ளியாகிய எங்கள் பள்ளியில ஒழுக்கத்தோடு கூடிய கல்விக்கு தான் வந்து முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். அது இல்லாம எங்களுடைய இயக்குநர்கள் எல்லாமே இரவு பகல் எல்லா நேரங்களிலும் அவங்க இங்க வந்து அவங்களுடைய நேரடி கண்காணிப்புல மாணவர்களுக்கு தேவையான, மாணவ மாணவிகளுக்கு தேவையான மற்றும் டீச்சர்ஸ்க்கு வந்து எந்த விதமான என்ன மாதிரியான அணுகுமுறையை வந்து அவங்கள்ட்ட வந்து கடைபிடிக்கணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவை என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு டைம்லையும் வந்து கண்காணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று, எந்த விதத்திலையும் நாங்கள் எங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கறது கிடையாதுங்க சார். அவங்களுக்கு வந்து யோகா, விளையாட்டு, மற்ற இன்னும் பல்திறன் பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி முதல்வர் கூறும்போது இந்த பள்ளி தாளர்களோட நேரடி கண்காணிப்பில் இந்த பள்ளி இருக்கிறதுனால இது மாதிரி மாநில அளவில் சாதனை நிகழ்த்த முடியும்னு சொல்றாங்க. இந்த முதல் இடம் பெற்ற மாணவி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறதுனால இங்க வரல. இங்க இருக்க சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி தாளர்கள் இவங்க தான் இந்த செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க.